ஆத்தா மகுடாசுரனை கொல்ல பிறந்தவ முத்தாறு காளி. அவ தசரா நாயையாக புரட்டாசி மாசம் அம்மாவாசை மறுநாள் கொலுவு இருக்கா. அவ எப்படி வர பாருங்க. வீரப்பல்லாம் விரிசடையா விரித்த நல்ல தலைமுடியா. வீரப்பல்லாம் விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமாய் ஆங்கார சொருபினியா வாராளே முத்தாரம்மா. சூலாயுதம் ஒரு கையில ஒத்தெடுத்து வாராளே. ஆத்தா முத்தாரம்மா சூலத்தை ஒரு கையில எடுத்தா, வேப்பங்குல ஒரு கையில. ஏல மகுடாசுரா ஒன்ன கொல்ல பிறந்த குலச முத்தாரு. அவன் எப்படி கொள்ளதா பாருங்க. அவன் மாட்டு தலை இருக்கும் போது சிங்க தலை அழுத்திடுமா. அவன் சிங்க தலை இருக்கும் போது சேவல் தலை முளைச்சிடுமா. அவ சேவல் தலை இருக்கும் போது யானை தலை முளைச்சிடுமா. அறுக்க அறுக்க தலை முளைக்குதையா. ஏ முளைக்குதையா. ஏ அரும்பாவி பொல்லாத மகிழனுக்கு ஏ முளைக்குதையா. மகுடாசுரனுக்கு ஆட்டுத்தலை அறுத்தா மாட்டுத்தலை முளைக்கு, மாட்டுத்தலை அறுத்தா சிங்கத்தலை முளைக்கு, சிங்கத்தலை அறுத்தா யானை தலை முளைக்கு பாரு. யானை தலை அறுத்தா சேவல் தலை முளைக்கு, அறுக்க அறுக்க தலை முளைக்கு அரும்பாவி மகடனுக்கு. மகுடாசுரா ஒன்ன நான் இப்படியே விட்டு போக மாட்டேன். எங்க அக்கா காளியம்மாளுக்கு நீ சிங்கமா மாறிக்க. அவ சிங்கமா மாத்திக்கொண்டு காளி சிங்கத்தை மேல ஏறிக்கொண்டு கையில காசம் போவாளையா போவாளையா. அந்த கட்டழகி முத்தாரம்மா ஐயா போவாளையா. ஆண்டவா மகுடாசுரனை கொண்டு தாலி கட்டுங்க. ஏமா முத்தாரம்மா தாலியெல்லாம் கட்ட முடியாது. ஏற்கனவே என் மனைவி பார்வதி ஒருத்தர் இருக்கா. உங்க 8 பேருக்கும் தாலி கட்டணும்னா கைலாசம் தாங்காது. அடியே முத்தாரம்மா நீ மகுடாசுரனை கொண்டுட்டு வந்ததுனால ரத்த வரியோட வந்திருக்க காளி போ கைலாசோட்டு வெளியே. பகவானே என்னைய கைலாசோட்டு போன்னு விரட்டுறீரு. இந்த முத்தாரம்மா யாருன்னு காமிக்கல. நான் அட்டகாளி 8 பேரும் இல்ல. பகவானே எனக்கு வரத்தை கொடுங்க. என்ன வர வேணும்? என்ன வர வேணும் தெரியுமா? எனக்கு ஆக்கு வரும் அழிக்கு வரும் அல்ல வரும் தாருமையா கொல்ல வரும் வெல்ல வரும் கோடி வரும் தாருமையா. எனக்கு இந்த வரம் காணாது பகவானே. என்ன வர வேணும்? ஆக்கு வர வேணும் அழிக்கு வர வேணும் கொல்ல வர வேணும் வெல்ல வர வேணும். எனக்கு இந்த வரம் காணாது. மேல என்ன வேணும்? முத்து வரம் தாருமையா தாருமையா தாருமையா. ஏ முக்கன் சிவபெருமா சிவபெருமா ஏயா தாருமையா. பெட்டி மேல வெட்டி வச்சு 8 வெட்டி முத்தெடுத்து அவ பச்சை முத்து பவள முத்து கேட்டீலா. இதோ இருக்கிறாளே குலசை முத்தாரம்மாள். அக்கா தங்க 8 பேரும் பிழைக்கிறதுக்காக முத்து வரம் வாங்குதான். எனக்கு பச்சை முத்து பதைக்க முத்து வேணும் பகவானே. ஆமனுக்கு முத்து வேணும், சிறுபயிறு தட்டாம்பயிறு முத்து வேணும். 21 வகையான முத்துக்களை எடுத்து வாங்கிறாள் முத்தாரம்மாள். என் தங்கச்சி இருக்கங்குடி மாறி வாடி 2 பேரும் சேர்ந்து முத்து வரத்தை வாங்குவோம். அவ 8 பெட்டி முத்த வாங்கி கொண்டு அவ பெட்டி மேல வெட்டி பெட்டி மேல வெட்டி வச்சு அவ 8 பெட்டி முத்த வாங்கி பெட்டி மேல வெட்டி வச்சு பெட்டி மேல வெட்டி வச்சு என் தங்கச்சி மாறி 8 பேருக்கும் முத்து பெட்டி தாங்க.
அதான் பார்த்தா நாரத மகாமுனிவர் என்ன ஏமா முத்தாரம்மா முத்தாரம்மா நீ 8 பெட்டி முத்தை வாங்கிட்டு வாரி அந்த முத்தை வச்சு என்ன பண்ண போற என்ன செய்ய போற யாரு கொடுத்தா அதோ இருக்காரே சிவபெருமான் அவர்தான் முத்து வரத்தை கொடுத்தாரு ஏமா முத்தாரம்மா அவர் தாலி கிட்டதனை ஏமாத்திட்டார்லடி இந்த முத்தை போட்டு சோதிச்சு பார்த்துட்டு வா ஆண்டவன் மேலேயே முத்த போடுதால் இந்த குலசை முத்தாரம்மை எப்படி முத்த போடுதா பாருங்க எப்படி சுவாமி உச்சியில போட்ட முத்து உச்சி ரெண்டா பிளக்குதையா கண்ணதில போட்ட முத்து கண்ண ஒளி போகுதையா வயதில போட்ட முத்து ஐயோ ஆய் பேச முடியலையே எனக்கு கண்டத்தில போட்ட முத்து எனக்கு கண்டம் மாலை இருக்குதம்மா எனக்கு மாரதில போட்ட முத்து எனக்கு மாறப்பா இருக்குதடி எனக்கு வைரதில போட்ட முத்து எனக்கு வைசூரி இருக்குதடி எனக்கு தொடையதில போட்ட முத்து எனக்கு தோடவாளை ஆகுதம்மா எனக்கு நகம் அதில போட்ட முத்து எனக்கு நகை சுத்தா வந்திருக்கு பாதத்தில போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து போட்ட முத்து பாத சக்கரமா இருக்குதடி முத்தாரம்மா போட்ட முத்து போட்ட முத்து எனக்கு போட்ட முத்து சக்கரம் போல் ஆகிடுமா ஆகிடுமா இந்த குலசை நகர் முத்தாரம்மா 8 பெட்டி முத்துல ஒரு முத்தை எடுத்து பகவானுக்கு போட்டிருக்கா உச்சியில போட்ட முத்து அவனுக்கு உச்சி 2 விளந்திருக்கு இருக்கார ஞானமூர்த்தி ஈசன் சிவபெருமானையே சோதிச்சவா முத்தாரம்மா அவ உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிவனுக்கு முத்த போட்டு சோதிச்சிருக்கா அடியே பார்வதி உன் புருஷன் பிழைக்கணும்னா உன் தங்கச்சி முத்தாரம்மையை கூட்டிட்டு வா அப்பதான் தலைவரி கோலமா போற ஆதிசக்தி பார்வதி அம்மா இந்த முத்தாரம்மா சொல்லுதா அக்கா அக்கா பார்வதியே ஏ வருந்த வேண்டாம் உமையவளே நான் போட்ட முத்தை இறக்கி தாரேன் அத்தானத்தான் பகவானே அத்தானத்தான் பகவானே இடப்பாகம் தருவீரா பார்வதி எத்தான் பரமசிவம் நான் தான் முத்தாரம்மா முத்த போட்டவா உனக்கு முத்தை இறக்கணும்னா எனக்கு எடப்பாகம் தருவீரா பார்வதிக்கு அடுத்த எடப்பாகம் கொடுத்து இந்த முத்தாரம்மைக்கு மட்டும்தான் ஏன்னா அவன் முத்தெல்லாம் போட்டு சோதிச்சிருக்கா என் அம்மா முத்தாரு எப்படி முத்த இறக்குதா பாருங்க எப்படி அவ வேப்பங்கோல கையில எடுத்து வாராளே முத்தாரம்மா உச்சியில போட்ட முத்த உச்சி மாறி இறக்குதால காயதில போட்ட முத்த வடகாசி இறக்குதால வயிறதில போட்ட முத்த வடகுத்தியா இறக்குதால அவ முகமதியில போட்ட முத்த முத்தாரம்மா இறக்குதால போட்ட முத்த தாயி இறக்குதாலே இறக்குதாலே இந்த குலசை நகர் தாயே முத்தாரம்மா இறக்குதாலே போட்ட முத்தையெல்லாம் இறக்குகிறாள் குலசை முத்தாரம்மை முத்தை இறக்குனதுனாலே ஏமா முத்தாரம்மா உன் முத்து வீரியம் உனக்குத்தான் தெரியும் இந்த பகவானுக்கு நீ முத்த போட்டு இறக்குனதுனால முத்தாரம்மா உனக்கு மட்டும் நான் எடப்பாகம் தாரே இந்த சிவபெருமான் பாருங்க மாரியோட இருக்காரா சிவபெருமானு இல்ல காளியோட இருக்காரா முத்த போட்டவா முத்தாரம்மா தான் அவ கூட மட்டும்தான் எடப்பாகம் கொடுத்திருக்காரு அம்மா முத்தாரம்மா நம்ம கையில ஆசை இருக்க வேண்டாம் வாடி போவோம் பூலோகத்துக்கு
போவோம் போவோம். எங்க வாராங்க பாருங்க. எங்க சுவாமி? கைலை நல்ல கைலை விட்டு விட்டு பாலியாக வாராளே வாராளே. இந்த குலசை நகர் முத்தாரம்மா. முத்தாரம்மா. இவ அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும் இவ காளியம்மா முன்ன விட்டு விட்டு இந்த முத்தாரம்மா வருவாளா. அவ சூலாயுதம் ஒரு கையிலே, அவ வியப்பங்கோல மறுகையிலே, ஒரு குரத்தியாக வேடம் போட்டு, குரத்தி போல வேடம் போட்டு வாராளே குலசக்காரி. காசி நல்ல தலங்கடந்து இவ விசாலாட்சி ஒரு நீலையும், இவ வீரப்பல்லாம் வரிசாடையான், இவ சூலக்காரி வாராளே. அவ சமயபுரம் ஒரு நீலையும், அவ மதுரை மாநகரத்திலே எம்மா மட்டபுரம் பத்திரகாளி. அவ அங்கிருந்து பயணமாகி இவ சாத்தூர் வருவாளான். எம்மா ஈராத்து கரையதில இவ சாணி குடையில் வந்தவளான். ஏ இருக்கங்கூடி மாறி என்று அவ ஒரு நிலையும் வாங்குவாளான். அவ அங்கிருந்து பயணமாகி அவ எட்டயபுரம் வழியாக எம்மா குறுக்குச்சால தான் கிடந்து அவ தூத்துக்குடி தான் வேடந்து அவ திருச்செந்தூர் பாதையாக ஐயா ஆலந்தல விளக்க விட்டு நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு வீரவல நாடு வாரா. எட்டு திருப்பதியா 1008 சிவதலங்கள் கடந்து ஒரு குறவனும் குறத்தையுமா சிவனும் முத்தாரமை வாரா. இந்த கட்டை நாங்க படிக்க போறது நம்ம தல வரலாறு. இதுவரைக்கும் இந்த இடத்துல எத்தனை புலவர்கள் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம திருநெல்வேலி நெல்லை முத்துமாரி வில்லேசை இப்போது உங்கள் மத்தியிலே படிக்க இருக்கிறோம். இந்த அம்பிகையும் சிவபெருமானுமாக குறவனும் குறத்தையுமா வந்து இந்த ஊருக்கு அந்த காலத்து பேரு வீரவளநாடு. இந்த வீரவள நாட்டுல சுயம்புவாக அம்மாள் தோன்றி இருக்க இந்த நாட்டுல யாரு வாழ்ந்து வர பாருங்க. அவன் பாண்டியனாம் பாண்டியனாம் பாண்டியனா பாண்டியனா அவன் குலசேகர பாண்டியனாம் பாண்டியனா வீரவளநாடு ஊரிலே குலசேகர பாண்டிய மன்னன் வாழ்ந்து வருகிறான். தம்பி அந்த காலத்துல 3 நாடு தான் உண்டு. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு. நம்ம நாடு வீரவள நாடு, பாண்டிய நாடு. இந்த குலசேகர பாண்டிய மன்னன் வாழ்ந்து வரக்கூடிய போது மலையாள தேசத்துல போய் சேர நாட்டுல இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுதான். அந்த காலத்து மன்னர்களுக்கு அதுதானே வழக்கம். அடுத்த நாட்டுல கொஞ்சம் போராடி இடத்தை வாங்குறது. சேர நாட்டுல போய் போருக்கு போயிருக்கான், உனக்கு இடம் கிடைக்கல. வெற்றி இல்லாம தோல்வியை வந்த குலசேகர பாண்டிய மன்னன் அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கும் போது அவ கனவுல யாரு போறா பாருங்க. எம்மா வீரப்பல்லா விரிசடையா விரித்த நல்ல தலைமுடியா அம்மா முத்தாரம்மா குலசேகர பாண்டிய மன்னன் கனவுல போய் நிக்கா. ஏ மன்னா பாண்டிய மன்னா, நீ கவலைப்படாத. நீ தூங்கிட்டனா உன் நாட்டை யாரு காப்பாத்துவா? மீண்டும் போய் நீ போர் புரிந்து வா சேர மன்னனோடு. இந்த முத்தாரம்மா உனக்கு துணை நிற்பேன். அந்த குலசேகர பாண்டிய மன்னனுக்கு வெற்றி கிடைத்ததுனால என்ன செய்வாயப்பா? அவன் கனவுல போய் இந்த முத்தாரம்மா சொல்லுதா குலசேகர பாண்டிய மன்னன் போய், எம்மா தாயே ஆதிபராசக்தி, நான் போர்ல வெற்றி பெற்றோம்னா உனக்கு
உனக்கு நான் அந்த இடத்துல கோயிலை கட்டி வைக்கேன். அப்படி. நீ சுயம்புவா வந்தவா. சரி. இன்னைக்கும் பாருங்க என்ன? நம்ம முத்தாரம்மைக்கும் ஞானமூர்த்தி ஈசனுக்கும் காலடியில பார்த்தா 2 முகம் மட்டும் இருக்கும். சரி. அதுதான் சுயம்பா முளைச்ச லிங்கமா. அப்படி. அன்னைக்கே முளைச்ச சுயம்பு லிங்கத்துக்கு நீ கோயில் கட்டி தருவையானால் அப்படி. இந்த ஊர் பேரு வீரவளநாடு கிடையாது. சரி. குலசேகர பாண்டியம்மன் கட்டிய கோயில் குலசேகரப்பட்டண முத்தாரம்மை என்று வரம் கொடுத்து குலசேகர பாண்டியம்மன் போர்ல வெற்றி பெற ஆமா சுவாமி. இவன் குலசை நகரத்துல ஆமையா. அவன் கோபுரம் மாங்கொடி மரம்மா ஏ கோபுரங்களும் கட்டிடவே ஏ குலசை நகரம் முத்தாரம்மா ஏ குலசை நகரம் முத்தாரம்மா அவ கோட்டை போட்டு அமர்ந்தாளே. குலசேகர் முத்தாரம்மாயே. ஓட் ஓட். குலசேகர் முத்தாரம்மாயே. கோட்டை போட்டு அமர்ந்தாளே. இப்படியாக அம்மாளுக்கு இங்க கோட்டை போட்டு இருக்கக்கூடிய போது ஆமையா. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆசை. என்ன? நம்ம கோயில் கட்டிட்டோமே சரி. இந்த அம்மாவை சிலை ரூபமா வச்சு கும்பிடணும்னு ஆசை. அப்படி. இந்த சிலை எங்க போய் பார்க்கலாம்? எங்க எங்க? அவ அனுக்கிரகம் இல்லாம பண்ண முடியுமா? முடியாது இந்த முடியாது. கோயிலுக்கு அர்ச்சகருக்கு கனவுல போய் முத்தாரம்மா சொல்லுதா பாருங்க. என்ன சொல்லுதா? அர்ச்சகட்ட போய் பேசுதா முத்தாரம்மா, ஆமா. அப்பா நீ கவலைப்படாத, சரி. இந்த ஊர் மக்கள் கும்பிடுறதுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மா செலவழிக்கணும்னா அப்படி. எந்த நாடு போகணும் தெரியுமா? எங்க எங்க? தென்னாடு போக வேணும் போக வேணும் வேணும். போக வேணும். வேணும். நீ மயிலாடி போக வேணும் போக வேணும். நாடு போக வேணும். போக வேணும். போக வேணும். விளையாடி வரவு வேணும். வரவு வேணும். தென்னாடு தேசம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடிங்கிற ஊர்ல அப்படி. சுப்பையா சிற்பின்னு ஒரு சிற்பி, சரி. அதாவது கல்ல வந்து சிலையா செதுக்குவாங்கல்ல, ஆமையா. அங்க சுப்பையா சிற்பிட்ட போய் சிலைய கையில அவன் தருவான். அப்படி. அங்க சிற்பி கனவுலையும் போய் முத்தாரம்மா சொல்லுதா, என்ன என்ன சொல்லுதா? மகனே என்ன? இந்த மயிலாடியில ஆண் பாறை பெண் பாறைன்னு 2 பாறை இருக்கு. சரி. எங்க அம்மையும் அப்பனை நீ எப்படி கனவுல காட்சி கண்டியோ ஆமையா. இந்த அம்மையப்பனை அழகாகவே ஒரே கல்லில் ஒரு பீடமாக போடணும். இந்த அம்மா கோயில இருக்கால சிலை வந்து ஆமா. இந்த சிலை வந்து நம்ம கன்னியாகுமரி மயிலாடியில இருந்து வந்த சிலையாம். அப்படி. அவன் மயிலாடியில சிற்பி சுப்பையா சிற்பி சிலை செதுக்க ஆமையா. இந்த குலசை நகர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி மயிலாடி தான் கடந்து ஆமையா. மயிலாடி தான் கடந்து மயிலாடி தான் கடந்து ஏ ஒவ்வொருயாம் பாதையாக கவலை வாதையாக வாராளே முத்தாரம்மா வாராளே முத்தாரம்மா. உனக்கு வேலையான வேலையம்மா வேலையான வேலை. ஏம்மா போடுங்கம்மா ஒரு குலவர் கொடுங்கம்மா ஒரு குலம். ஏ இங்கே உள்ள பெண்கள் எல்லாம் இங்கே உள்ள வெண்கல ஏ ஒவ்வொரு தான் கடந்து இப்படியே தான் கடந்து அவ விட்டான் நல்ல பாதையாக நல்ல பாதையாக ஏ பெரிய தாள தான் கடந்து பெரிய தாள தான் கடந்து ஏ பெரிய தாள வழியாக பெரிய தாள வழியாக ஏ அங்கே இருந்து பயணமாகி இருந்து பயணமாக ஏ தட்டார் மடம் விளக்க விட்டு மடம் விளக்கும் ஏ மெஞ்ஞான புறத்தை விட்டு மெய்யான உரத்த அவ ஒட்டங்குடி வருவாளாம். குடி வருவா ஏ சிறு நாடார் குடியிருப்பு நாடார் குடியிரு ஐயா அங்கிருந்து பயணமாகி இருந்து பயணம் ஏ வாராளே முத்தாரம்மா வாராளே முத்தாரம்மா. அவ 7 நல்ல வண்டியோடு நல்ல வண்டி ஏ நீலியம்மா காவலோடு அம்மா காவல் அவ மாட்டு வண்டியில் வாராளே வண்டியில் வாரா ஏ மயிலாடி தான் கடந்து ஆடி தான் கடந்து வாராளே குலசை முத்தாரம்மா முத்தாரம்மா. ஏ முத்தாரம்மா முத்தாரம்மா. இந்த ஞானமூர்த்தி ஈசன் பகவானோடு வாராளே குலசை முத்தாரம்மா. ஏ முத்தாரம்மா மூர்த்தியே ஈசனோடு. மாட்டு வண்டியில சில மயிலாடி இருந்து உவரி பாதை கொடி பாதை பெரிய தாள கடந்து குட்டம் விளக்க விட்டு தட்டார் மடம் தான் கடந்து தான் கடந்து மெஞ்ஞானபுரம் உடங்குடி பாதையாக சிறுநாடர் குடியிருப்பு விட்டு ஆமா சுவாமி. அம்மாள் சிலைக்கு காவலா நீலியம்மன் ஒரு அம்மனை அனுப்புறாங்க. அப்படி. இந்த நீலியம்மனை எங்க பார்க்கலாம்? நம்ம குலசைக்கு எல்லையில வெளியே பைபாஸ் ரோடு பக்கம் பார்க்கலாம். அப்படி. இந்த நீலியம்மன் அங்கே குலசை முத்தாரம்மன் சிலையோட மயிலாடியிலிருந்து மாட்டு வண்டியில் வர வர அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? சிலையை இறக்கி வச்சிட்டாங்க. அப்படி. இந்த அம்மா குலசை அம்மாளுக்கு என்னாச்சு பாருங்க. என்னாச்சு? என்ன முத்து முத்தா வேத்திடுமா, முத்து முத்தா வேத்திடுமா, உடம்பெல்லாம் வேத்திடவே வேர்வையை வழி தெரிய, வியர்வையை வழி தெரிய குலசை மக்கள் ஏது செய்வார். வேர்வையை வடித்தருக்கு, ஓ வேர்வையை வடித்தருக்கு
சிலைய ஊர் எல்லைக்கும் போது அம்மாளுக்கு முத்து முத்தா வேர்த்திருக்கு. பார்த்தாங்க குலசை பக்தர்கள், நம்ம அம்மா சிலைய மயிலாடில இருந்து குலசையில வைக்கிறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்படுதோமே, அம்மாளுக்கு என்ன உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. இந்த ஊர் மக்கள் எங்க போறாங்க? இந்த வீரவளநாடு என்று சொல்லக்கூடிய குலசேகர பட்டணத்திலே இருக்காலே 1008 பால் குடத்தை எடுத்து வரக்கூடிய அரவலத்த நாயகி அம்மன். அந்த அரவலத்த நாயகி அம்மன் கோயில்ல இருந்து என்ன பொது பாருங்க, எம்மா வெள்ளி குஞ்சம் போகிடுமா, எம்மா போகிடுமா, இந்த குலசையாலும் முத்தாரிக்கு கொஞ்சம் போயிடுமா, போயிடுமா, குலசையாலும் முத்தாரிக்கு வெள்ளி கொஞ்சம் கையில எடுத்து தங்க கொஞ்சம் ஒரு கையில, அம்மா போடுங்கம்மா ஒரு கூலவர். நீங்க நிக்கிறது அம்மன் கோயில், பெண்ணா பிறந்தவங்க தயவு செய்து குலவை போடுங்க. குலவை போட்டீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். நான் அம்மன் கதையை பிடிச்சு அம்மால ஊர்ல கோயில கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, போடுற குலவையில தான் அம்மா சந்தோஷமா இருப்பா கோயிலுக்குள்ள. என் ஆத்தா குலச முத்தார முத்து முத்தான வேர்வையை துடைக்கிறதுக்கு அரவலத்த நாயகி அம்மன் கோயில் இருந்து வெள்ளி குஞ்சம் போகுது, தங்க குஞ்சம் போகுது. அதான் இன்னைக்கும் பாருங்க பால் குடம் அங்க இருந்து தான் வருது. ஏன்னா அந்த அம்மாளுக்கு அங்க இருந்து குஞ்சத்தை வீசுதாங்க. முத்தான வேர்வை துளியெல்லாம் வீழ்த்தறிய என் முத்தாரம்மா ஞானமூர்த்தீசன் சிலையானது என்னை அங்கே இருந்து பயணமாகி ஏ வாராளே முத்தாரம்மா, அவ முட்டை போல கண்ணழகி, அவ மொலம் நீண்ட பல்லழகி, அவ சூலாயுதம் ஒரு கையிலே, அவ கப்பரையா மறுகையிலே. அம்மா முத்தாரம்மா ஞானமூர்த்தி ஈசனோடு ஊர் எல்ல பைபாஸ் ரோட்ல இருந்து தூக்கிட்டு வராங்க சிலைய. எங்க வராங்க? குலசை நகர் ஊருக்கு பக்கத்திலே அந்த காலத்துல வீரவளநாடு இந்த ஊர் பேரு. குலசேகர பாண்டிய மன்னன் ஆழ்ந்து வந்ததுனாலே இந்த ஊரு குலசேகர பட்டணம். என் முத்தாரம்மா, உனக்கு இன்னையில இருந்து என் பேர் என்ன தெரியுமா? ஏவ குலசை நகர் முத்தாரம்மா, அவ குலவ ஓட்டு அமர்ந்தாளே, ஏ அட்டகாளி 8 பேரும், ஏ தசரா நாயகியா, ஏ பச்சை காளி பவளக்காளி, ஏ மண்ட ஓட்டு காளி அம்மா, அம்மா வாரால விளையாட, ஏ வாரால விளையாட, ஏ அட்டகாளி 8 பேரும். அவ ஊருக்கு தெக்க திசை, ஏ வடக்கு வாச கோட்டைக்காரி, ஏ ஞானமூர்த்தி ஈசனோடு அவ வந்த மறந்தா முத்தாரம்மா. அம்மா போடுங்கள ஒரு கோலவ, அம்மா போடுங்கள ஒரு கோலவ, இந்த குலசை நகர் முத்தாரிக்கு உனக்கு வேலையான வேலையாச்சு விளையாடும் நேரமாச்சு, ஏ வாராளே வாராளே முத்தாரம்மா வாராளே, வீரப்பல்லாம் விரிசடையாம் விரித்தாடும் தலைமுடியா, ஏ ஆதாளி போட்டு வாரா அட்டகாளி 8 பேரா, உனக்கு வடக்க வேலந்த சட வடகடலோ நீராட, உனக்கு தெற்கே வேலந்த சட தென்கடலோ நீராட, ஏ மேற்கே வேலந்த சட மேல்கடலோ நீராட, உனக்கு கிழக்க வேலந்த சட கீழ்கடலோ நீராட. ஏமா வாராளே வாராளே காளியம்மா வாராளே, ஏ தசரா நாயகியே வாராள விளையாட, ஏ செவ்வாட காரி வார செந்தூருக்கம் பொட்டுக்காரி, ஏ வட்ட நல்ல பொட்டுக்காரி வடிவலகி முத்தாரம்மா, ஏமா ஆடி வார முத்தாரிக்கு போடுங்கள ஒரு கோலவ.
எங்கள் குலசேகர பட்டணத்திலே முத்தாரம்மா ஞானமூர்த்தீசனோடு மங்களகரமாய் அமர்ந்தார். அன்று முதல் புரட்டாசி மாச தசரா திருவிழாவும் பல்வேறு வேடங்களை அணிந்து திருவிழாவை பக்தர்கள் கொண்டாடி மார்கழி மாதத்திலே 1008 பால் குடத்தை காமதேனு குரூஸ் 18ஆம் ஆண்டு மிகச்சிறும் சிறப்பமாக நடத்தி வர வில்லோடு முரசோடு ஆத்தா முத்தாறு வாசலில சுடரதியில பிறந்தவனே சுடல மாடா, சுடரதியில பிறந்தவனே சுடல மாடா, ஏ ஐயா சுடல கண்ணே உனக்கு வேலையான வேலையாச்சி உடையா சுடல முண்டா, ஏ ஐயா சுடல மாடா, ஏ மையான பேச்சியம்மா வாரா விளையாடி, ஏ வாராளே வாராளே பேச்சியம்மா வாராளே, ஏ வாராளே வாராளே பேச்சியம்மா வாராளே, ஏ ஆடி வார பேச்சிக்கு தான் போடுங்கம்மா குலவ, ஏ முட்டை போல கண்ணழகி எங்க பேச்சியம்மா, ஏ தாய பேச்சியம்மா, ஏ முத்தாருக்கு காவக்காரி குலசை பேச்சியம்மா, ஏ தாய பேச்சியம்மா, தாயான முத்தாறு பேச்சியம்மாள் மாடன் காவலோடு குலசையில் நெல்லை முத்துமாரி வில்லிசையோடு அமங்கலகரமாய் அமர்ந்தார். வெள்ளி மலையில தியறியமா வெங்கல பம்ப முழங்கி வர, ஏ வேத்து புத்து வர முத்தாரம்மைக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா, ஏமா வாராளாம் காளி வாராளாம் நம்ம பத்திரகாளியும் வாராளாம், ஏ அடி வருகிற காளியம்மாளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ, ஏ செக்கச்சி வந்ததொரு அரங்கலாயமா சேர்த்து கட்டிய ரோசா பூவான், ஏ செவ்வாடக்காரியான் சாலியம்மாளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ, எந்தாயான முத்தாரம்மாள் அட்டகாளி 8 பேரோடு குலசை நகரத்திலே அழகாகவே வந்தமர்ந்தார். எங்கள் நெல்லை முத்துமாரி வில்லிசைக்கு ஏற்பாடு செய்த காமதேனு குரூப்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர் குழுவினருக்கும் எங்கள் நிகழ்ச்சி உபயதார மதிப்பிற்குரிய ஐயா கனகராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் பாளையங்கோட்டை நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தோடு அடுத்த கலை நிகழ்ச்சிக்கு நேரமாயிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.